ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி விவேகானந்தரை பற்றி டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையாரின் கருத்தினை காண்போம். சுவாமிஜி இந்தியர்களுக்கு தங்களது தாய்நாட்டை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும் என்பதை போதித்தார். உலகத்திற்கு மேலை நாட்டின் லௌலீக பொருட்களை விட இந்தியாவின் ஆன்மீக செல்வங்களே தேவை என்பதை சுவாமிஜி முழு நம்பிக்கையினை கொண்டிருந்தார். சுவாமிஜியின் இந்த உறுதி மேலை நாட்டு நாகரிகத்தின் பளபளப்பினால் மயங்கவில்லை. மேலும் எந்த நிலையிலும் தாழ்வு மனப்பான்மையினால் பாதிப்புறவில்லை. மாறாத உறுதியுடனே இந்திய நாகரிகம் மற்றும் பண்பாடு பற்றி உலகிற்கு பறைசாற்றினார். அவரது தைரியமும் மன உறுதியும் மேலை நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களை இந்தியா மற்றும் அதன் கலாச்சாரத்தின் பால் ஈர்க்க செய்தது. சரித்திர புகழ்பெற்ற சர்வ சமய பேரவையில் சுவாமிஜியினை பற்றி கருத்து என்ன என்பதை பற்றி டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையாரின் கருத்தினை காண்போம். சர்வ சமய பேரவையில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அறை ஒன்றில் நான் சுவாமிஜியை சந்தித்த போது அவரை பற்றி என்னுள் எழுந்த எண்ணம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ண உடையில் கவர்ந்தெழுக்கும் நெடி துயர்ந்த ஒரு உருவம். இந்தியாவின் விடிவெள்ளி. சிகாகோ நகரின் பரபரப்பான சூழ்நிலைக்கிடையில் சிங்கத்தை ஒத்த தோற்றம், ஊடுருவும் கண்கள், புன்னகைக்கும் உதடுகள், வேகமான திடும் பிரவேச நடை. இதுவே சுவாமி விவேகானந்தர். அவரை துறவி என்று அழைத்தார்கள். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் ஒரு வீர துறவி. இதுவே அவரை பற்றிய எனது முதல் கணிப்பு. துறவி என்பதை விட அவர் ஒரு போர் வீரர் என்று எனக்கு தோன்றியது. ஏனெனில் மேடையை விட்டு இறங்கி நின்ற போது அவரது கம்பீரமும் நிமிர்ந்த நடையும் அவரது தாய் நாட்டின் பெருமையை, தன் இனத்தின் பெருமையை பறைசாற்றியது. மிக பழமையான மதத்தின் பிரதிநிதியாக விளங்கினார் அவர். ஆணவமிக்க மேலைநாட்டு பிரதிநிதிகளின் முன் தலை நிமிர்ந்து நிற்கும் தன் மகனை பிரதிநிதியாக அனுப்புவதில் இந்தியா வெட்கத்தை விட்டு பெருமை கொள்ள வேண்டும். அவர் இந்தியாவின் செய்தியினை, அதன் பெருமையினை போற்றி பேசினார். தான் தோன்றிய மண்ணின் மகத்தான பெருமையை பறைச்சாற்றினார். குறிக்கோளுக்கிடையே துணிச்சலான ஆண்மகனாக, பலம் வாய்ந்தவராக, ஆண்களின் நடுவில் ஆண்மை பொருந்தியவராக தன்னை நிலைநாட்டினார். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.